அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க ஏரியா ஐயப்பாக்கம். இந்த ஐயப்பாக்கத்தில் பி டைப்புன்ற ஹவுசிங் போர்டு அலாட்மெண்ட்டு பிளாட்டில் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க வீடை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த லேண்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 423 ஸ்கொயர் ஃபீட் வரும். 423 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு பால்கனியோட வரும். வீடு வந்து புது வீடு, எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சு ரெடியாக இருக்குது. இன்றைக்கி வாங்கி நீங்கள் நாளைக்கு பால் காசி விட்டு வர அளவுக்கு ரெடியான ஒரு வீடு. இந்த வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்க ஏரியா. ஃபுல்லாகவே உங்களுக்கு 90% இங்கே வீடு இருக்குது. 1-2 வீடு தான் இன்னும் கட்டாமல் இருக்க. ரோடெல்லாம் நீட்டாக இருக்கும். உங்கள் வண்டிங்க வந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு தாராளமான இடம் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 வீலர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கார் பார்க்கிங்லாம் இங்கே நிப்பாட்ட முடியாது. இது கார் பார்க் பண்ணுற ஏரியா கிடையாது, வெறும் 2 வீலர் பார்க் பண்ணுற ஏரியா மட்டும்தான். ரோட் லெவல்லேருந்து உங்களுக்கு 3 to 4 ஃபீட் ஹைட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்லாம் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் ஹாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்லாம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஹால் வியூ. உள்ளே என்ட்ரான உடனே நமக்கு டிவி ஷோகேஸ் இருக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு 40 இன்ச்சஸ்லேருந்து 50 இன்ச்சஸ் வரைக்கும் டிவி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு லொக்கேஷன். இந்த டிவி ஷோகேஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூம் வைக்கிற அளவுக்கு ஒரு இடமும் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கு. இன்னும் பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இன்னும் பண்ணலை, அது ஃபைனல் டச்சாக பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஹாலு. இப்போ நம்ம பெட்ரூமில் போய் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 10x 10 சைஸில் இருக்கிற ஒரு பெட்ரூம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஃபால்சீலிங் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபினிஷிங் தான் ஹால்லேயும் வரும். இந்த லைட்டிங்கும் பெயிண்டிங்கும் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வாலில் பாருங்கள், நல்ல டிசைனாக உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கலரை போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி வச்சுருக்காங்க. ஹால் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். ஏன்னா பி டைப்பில் உங்களுக்கு இந்த ஹால் சைஸ் தான் வரும். அதில் ஒரு காமன் பாத்தும் வரும். கிச்சனும் கொஞ்சம் பெருசாகவே வரும். இந்தளவு கிச்சன் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க இருக்கிற மாதிரியான ஃபேமிலிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது ஒரு காமன் பாத்து பாருங்கள், நீட்டாக வச்சுருக்கு பாத்ரூமு. நல்ல டைல்ஸ்லாம் நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா லைஃப் லாங் இது நல்லாவே இருக்கும். நம்ம எதுவாக இருந்தாலும் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. இந்த வீடை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நல்லா நீட்டாக பளிச்சுன்னு லைட்டிங்லாம் கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா அதே மாதிரி நம்ம வீடு புதுசாகவே வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு லுக்கு. இந்த படிக்கட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்ட ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஜிஏ பைப்பில் தான் போடுவாங்க. இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கும். இதுவும் மெயின்டைன் பண்ண நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் வியூ. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கும் சேம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த ஃபால் சீலிங்கோட டிசைன் மட்டும் மாறி இருக்கும். இது பாருங்கள், லேட்டஸ்ட் மாடலு, அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரி ஹாலில் வந்து உங்களுக்கு டிவி ஷோகேஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பூஜா ரூமும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து இங்கேயே வுட் ஒர்க்லாம் எடுத்து பண்ணது. வுட்டெல்லாம் எடுத்து இவங்களே ப்ளைவுட் வச்சு பண்ணது. ஃபால் சீலிங்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கீழே இருக்கிற டிசைன் வேறு, மேலே இருக்க டிசைன் வேறு. இந்த ஹாலில் இருக்க இந்த வாலும் நல்லா கான்ட்ராஸ்டான கலர் கொடுத்து நல்லா டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இது நல்லா எடுத்து கொடுக்குதா ஹாலுக்கு. கீழே பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூம் நல்லா இந்த கிச்சனும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே சைஸ் தான். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் பால்கனி இருக்காது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அந்த பால்கனி இருக்கிறதுனால கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கும். இந்த கிச்சன் பக்கத்தில் ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் காற்று வந்து போகிற அளவுக்கு கேப் இருக்குது. சேம் அதே மாதிரியான ஒரு பாத்ரூமு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லா ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு.
ரெடி டு மூவ் இருக்குது. நீங்கள் உடனே வாங்கி உடனே பால் காய்ச்சிட்டு வர அளவுக்கு ரெடியாகவே இருக்குது இந்த வீடு. இது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஐயப்பாக்கம். இந்த வீடோட லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பெட்ரூம் வைப்பாங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பால்கனி இருக்கிற பெட்ரூம் இது. நீங்கள் கீழே இருந்துக்கிட்டு மேலே வந்து ரெண்டல் விடணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை நீங்கள் மேலே இருந்துட்டு கீழே ரெண்டல் விடணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு நல்ல ஐடியா தான் அது. பாருங்கள், ஒரு ரூம்லேயும் உங்களுக்கு ஃபால் சீலிங்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கொஞ்சம் லக்ஸரி லுக்கில் கொடுக்குறது தான் இந்த வீட்டோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இது பாருங்கள், ரோட் வியூவில் இருக்கிற பால்கனி. நல்ல ஃப்ரண்ட் வியூ நல்லா இருக்குது பாருங்கள். இங்கேருந்து அந்த ரோடு எண்டு வரைக்குமே நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு லுக் இது. இந்த வீடு பற்றின தகவல் சொல்லியிருக்கேன். இந்த வீடை ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன். இந்த வீடு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தது, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடு எடுத்து போட போகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு யாருக்காக வேணுனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. இதில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் அம்மா நயினார் ரியல் எஸ்டேட் சந்தோஷ். நன்றி, வணக்கம்.